ஹாய் மக்களே. பேசு என்ன வாய பார்த்துட்டு ஐயா ஊமே. வணக்கம் வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, தீபாவளி பர்ச்சேசிங் வந்து நம்ம கிளம்பிட்டோம். அந்த விளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க தீபாவளி ட்ரெஸ் எடுத்தாச்சுன்னு. இன்னைக்கு போறோம், எடுக்கிறோம், வரோம். வருஷத்துலயே இத்தனை வருஷத்துல வந்து இவ்வளோ தீபாவளி பக்கம் வந்து நாங்க ட்ரெஸ் எடுத்ததே இல்லை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து தைச்சு எல்லாம் அயன் பண்ணி நீட்டா வேணுங்கிறது பாத்துட்டு எப்படா தீபாவளி எப்ப தீபாவளி பீரோவை திறந்து பாத்துக்கிட்டே இருப்பா. இந்த வருஷம் தான் இவ்வளவு லேட் ஆயிருச்சு. அந்த பர்ச்சேசிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. எங்க போறோம், அதாவது அங்க கடைக்குள்ள எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியுது. ஏன்னா பேக்ரவுண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டா நம்மளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுக்கிறக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா, திருப்பூர் தான் போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேவா, டைட்டா இருக்கும் இல்லையா? கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. தண்ணியில் போட்டால் சுருங்கும். நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. நம்ம எங்கேயுமே வந்து வீடியோவே எடுக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டம். ஆனா நிஜமா சொல்றேங்க, இப்படி கூட்டமே இல்லாத திருப்பூரை இந்த தடவை தான் நான் பாத்துருக்கேன். நாளைக்கு போய் பாரு தெரியும். இல்லங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது. இப்ப எப்படி சனி ஞாயிறு என்னாலும் குழந்தைகளுக்கு லீவ் விட்டுருப்பாங்க, எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆனா திருப்பூர்ல சுத்தமா கூட்டமே இல்லை. ஃபர்ஸ்ட் மாமா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாமாவோட சட்டை தீபாவளி ட்ரெஸ் ஓபன் பண்ணிக்காம தெரியல சரியா. இந்த சட்டையோட ரேட் எவ்வளவு? 300. 300 ரூபா. அது வந்து எக்ஸ்எல் எடுத்தனால 300 ரூபா. ஆமா, அதுல எடுத்தா 250. எல் எடுத்துல இருந்தா 250 ரூபா. 250 தான் வந்திருக்கும். ஏன்னா சட்டை அது எல் ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, நான் கல்யாணம் பண்ணையில எம்ல இருந்தாரு, அப்புறம் எல், இப்ப எக்ஸ்எல். இல்ல அதெல்லாம் இந்த கடையில தான் எனக்கு எக்ஸ்எல் வருது. அந்த கடையில போட எல் எடுத்தாவே கரெக்டா இருக்கும். சரி, இந்த ஷர்ட் வந்து மாமாக்கு வந்து தீபாவளிக்கு எடுத்திருக்கோம். இது இந்த மாதிரி வந்து போட்டதில்லை, இந்த கிளாத்லயும் போட்டதில்லை, இந்த மாதிரி டிசைன்லயும் போட்டதில்லை. அதனால சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட். அப்புறம் போன தடவை எடுத்தோம் இல்லைங்களா பேண்ட், அதே பேண்ட்ல 2 பேண்ட் எடுத்துட்டு இந்த தடவை 2 பேண்ட். ஏன்னா இந்த பேண்ட் நல்லா இருக்கு போடுறதுக்கு. நல்லா இருக்கு. பேண்ட் இல்ல இவங்க கிட்ட, மெயினா பேண்ட் தான் வேணும். எனக்கு சட்டை எடுக்கலைனாலும் பரவாயில்ல, பேண்ட் தான் வேணும். பேண்ட் வந்து எடுத்தோம், 2 பேண்ட் எடுத்தோம். அப்புறம் நேவி பேண்ட் மாதிரி, நேவி மாதிரி ஒன்று. இந்த பேண்ட் 2 பேண்ட் பார்க்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. போடுறதுக்கும் சரி, கம்ஃபர்டபிளா. இந்த லைக்ராமா அது லைக்ரா கிடையாது, இது என்ன இதுன்னே தெரியல. நம்ம அப்படியே தேய்ச்சு வச்சா எப்படி இருக்கும் பக்காவா, அந்த மாதிரி கசங்காது. நம்ம என்னதான் கசக்குனாலும் மறுபடியும் அதே மாதிரி அதே ஷேப்புக்கு அதுவே வந்துரும். அது வந்து பாத்தீங்கன்னா 2 கலர்ல வந்து, இந்த கலர் ஒண்ணு, இந்த கலர் ஒண்ணு. ஆல்ரெடி பிளாக் கலர் இருக்கு. 3 பேண்ட் 3 கலர் ஆச்சு. 3 கலர்ல 3 பேண்ட். இன்னும் உங்களுக்கு ஒரு 2 மாசம் போகல இன்னும் 2 பேண்ட் எடுத்தா கரெக்டா இருக்கும். 350 ரூபா பேண்ட் 2. ஆமா, ஒரு பேண்ட் 350 ரூபா. அப்புறம் நம்ம தங்க குட்டி சில்ல பாப்பாக்கு இந்த தடவை ரொம்ப டிஃபரெண்டா எடுத்துருக்கோம். பாப்பாக்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா மேல் டாப்பு, இது வந்து பிளாசா பேண்ட், பாவாடை பேண்ட், பாவாடை பேண்ட். அது வந்து எடுத்துக்கோ. ட்ரெஸ் வித்தியாசமா இருக்குது இந்த தடவை. இருக்குங்களா? இதெல்லாம் டாப்லாம் கொஞ்சம் பிடிக்கணும் பாப்பாவுக்கு. டாப்லாம் வந்து கொஞ்சம் பிடிக்கணும் சேஃபா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷால் கொடுத்துருக்காங்க. அவளுக்கு ஒரே குசி பாப்பாவுக்கு. அம்மா மாதிரி நானும் சுடிதார் பட அம்மா மாதிரி ட்ரெஸ்ன்னு குதிச்சால. இது வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபா. இந்த ட்ரெஸ், பாப்பா ட்ரெஸ் வந்து 800 ரூபா. பாப்பாக்கு இந்த வருஷம் தான் பாப்பாவுக்கு ஒரே ட்ரெஸ் தான் எடுத்தோம். எப்பவும் 3 ட்ரெஸ் ஆயிரும். பாப்பாக்கு இந்த வருஷம் ஒரே ட்ரெஸ் 800 ரூபா. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மை ட்ரெஸ்.
இதான் எனக்கு அம்பாரிலா டாப் எடுக்க சொன்னா ஓப்பன்லேயே இருக்கிற ஓப்பன் டாப் இல்ல இது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, அதனால தான் எடுத்தேன். இது ரேட்டும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. 200 வருது எனக்கு, 750 ரூபா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் இருக்கு, சீக்வன்ஸ் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபேண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்க, ஜோப் கொடுத்துருக்காங்க. இது ஷால். ஆனால் வித்தியாசமாக எனக்கு வந்து இந்த தடவை வந்து ஃபேண்ட் ஷால் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி, இந்த கலரில். ஓ ஓகே ஓகே ஓகேவா? மாமா ஆமா, உங்களுக்கு எனக்கு மேட்சிங் ஆயிடுச்சு. அதில் கிரே கலர் வந்துருக்கு, கிரே கலர் பேண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து என்னோட ட்ரெஸ்ஸு, தீபாவளி ட்ரெஸ். ஓகேவா? இது வந்து அத்தைக்கு, இது வந்து அத்தைக்கு. ஓகேங்களா? ப்ளவுஸ் வந்து இந்த கலரில் வந்துடும். அத்தை வந்து மேக்ஸிமம் பூனம் சேரீ தான் வந்து கட்டுவாங்க. இவங்க அத்தைக்கு 3 சேலை புது சேலை இருக்குது. போன தடவை நாங்கள் எடுத்து கொடுத்த சேலை எங்கள் அத்தை கட்டலை. அது ஒரு வீடியோ போட்டிருப்போம் தானே, அது எதுக்கோ போய் எடுத்தது தான். அத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலை நம்ம எடுத்தோம். எங்கள் நாத்தனார் ஒரு சேலை எடுத்து கொடுத்துட்டாங்க. எங்கே அந்த சேலை? எங்கேயாவது இருக்கும். இது வந்து எங்கள் நாத்தனாருக்கு. இருங்க, எங்கள் நாத்தனார் எடுத்து கொடுத்த சிலையை காமிக்கிறேன். யாருக்கு? அம்மாக்கா? அம்மாக்கு எடுத்து கொடுத்த சிலை. அந்த சிலை எங்க? சீக்கிரம். இந்த சாரி வந்து எங்க நாத்தனார் வந்து எங்க அத்தைக்கு தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தாங்க. இந்த சாரி இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆடி 18 வந்துச்சு. ஆடி 18க்கு வந்து அத்தைக்கு வந்து இந்த சாரி வந்து நம்ம எடுத்தோம். அத்தை வந்து இன்னும் இது தைக்கவும் இல்லை, கட்டவும் இல்லை, கோடும் அடிக்கல. அதனால இந்த 3 சாரி ஒட்டுக்கா கொண்டு போய் கோடு அடிச்சுப்பீங்களாமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சரி அப்படின்னாங்க. இதெல்லாம் இது இவ்வளவுதான் எங்க ட்ரெஸ். இவ்வளவுதான் பர்ச்சேசிங். தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சு. எவ்வளவு வந்துச்சு தெரியுங்களா? இது ஒரு 800, 700, 1500, 1500, 1800. என் ட்ரெஸ்ஸுக்கு அளவு 1800 ஆச்சு. 1500, 1800, அது ஒரு 1250 ரூபா என்னோடது. 2 சட்டை ஒரு பேண்ட்டா 600, 2 பேண்ட் ஒரு சட்டை 700, 1250 ரூபா. ஆமாம், 1250 3050 ரூபா மொத்தமே 3050 ரூபா. அவ்வளோதான். நம்மளோட எல்லா ஃபேமிலிக்கும், எங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து, அது எல்லாமே இந்த 2 குட்டிக்கு வாங்கினேன். இது 2மே நல்லா இருக்கு. பாப்பா போட்டாலும் சரி, நான் போட்டாலும் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த மாதிரி கம்மலை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு தெரியல, எல்லாம் பெருசா கம்மல் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னமோ திடீர்னு எனக்கு இது மேல ஆசை வந்து அதை கழட்டிட்டு இதை போடுங்க, ஒயிட் போட்டு நல்லா இருக்கும். இது பாப்பாக்கு வாங்கினேன், அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வாங்கினேன் பாப்பாக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கிட்ட இது இருக்கு, அது என்ன மாமா, இது செயின் செட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதனால வந்துட்டு பாப்பாக்கு இனி அடுத்தடுத்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே செயினே வாங்க மாட்டேன். செயின் நிறைய இருக்கு என்கிட்ட. மாங்காய் திரும்ப பல்லு கூசுதுங்கிற. நேரம் எடுத்து கொடுக்கமா ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில், அதனால நல்லா இருக்கும், அதனால போட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதான் தீபாவளி பர்ச்சேசிங். வேற என்ன எடுத்தோம்? வேற எதுவுமே நம்ம வாங்கல இந்த தடவை, ஒண்ணுமே வாங்கல நம்ம. எப்பவுமே வேற ஏதாச்சும் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு ஏதாவது ஒரு டாப்புக்கு இது எடுப்பேன், இல்ல ஏதாச்சும் ஒன்னாச்சும் வாங்காம வரமாட்டோம். எனக்கு மட்டும் இந்த தடவை 2 பேண்ட் ஒரு சட்டை எடுத்திருக்கு. இல்ல இந்த தடவை இன்னும் நம்மளுக்கு முசுவே வரல, தீபாவளி முசுவே எங்களுக்கு இந்த தடவை வரல. இன்கம் இருந்தா தானே அவுட் கோயிங்க்கு, ரெண்டுக்குமே வழி இல்ல. அப்புறம் எப்படி இல்ல நம்ம இவ்வளவுதாங்க தீபாவளி ஷாப்பிங் வந்து இப்ப எவ்வளவு 3 ரூபா வந்திருக்காது எனக்கு. 3 ரூபா வந்துருச்சு. நான் அதிகமா எடுத்துட்டோம், 700 ரூபாய்க்கு எடுத்தேன். 700 ரூபா உன்னோட டாப். அப்ப எப்பவுமே எடுக்க மாட்டேன் இவ்வளவு ரேட்டுக்கு. இந்த உண்மையாலுமே நம்ம வேற கடையில, இது ஏன் எந்த கடை பேரும் சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து மாமா எடுத்த ட்ரெஸ் அதே கடையில அங்கேயே தான் எடுத்தோம். மாமா பிறந்தநாளுக்கு எடுத்தோம் இல்லையா, அதே கடையில தான் எடுத்தோம். இதெல்லாம் அம்மா சேலை வந்து சென்னை சில்க்ஸ்ல எடுத்தோம், எங்க அத்தை சேலை வந்து சென்னை சில்க்ஸ்ல எடுத்தோம். பாப்பாவுக்கு வேற கடையில, அதாவது என்னோட ட்ரெஸ் வேற கடை, பாப்பாவோட ட்ரெஸ் வேற கடை, கடை வந்து வேற வேற கடை. அதனாலதான் வந்து நம்ம இது சொல்லல. அத்தையோட சாரி வந்து சென்னை சில்க்ஸ்ல எடுக்கும்போது இந்த தடவை தான் முதல் தடவையா நானு சென்னை சில்க்ஸ்ல இதுல போய் பார்த்தேன், சுடிதார் செக்ஷன்ல. உண்மையாலுமே சொல்றேன்,
ரேட் அதிகம் தான், போய் சொல்லக்கூடாது, ரேட் அதிகம் தான். ஒத்து அந்த குவாலிட்டிக்கு அந்த ரேட் ஓகே தான். பட் ஆனா சூப்பரா இருந்துச்சு. எதுவுமே வந்துட்டு வேண்டாம் அப்படின்னே சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் வந்து நாங்க ஏதாச்சும் ஒரு இது வெளியில ஸ்டாப் எதை எடுக்காம இருந்தா அங்க போய் நிஜமா நான் அந்த ட்ரெஸ் எடுக்காம இருந்தேன்னா கண்டிப்பா நான் எடுத்துட்டு உள்ள போனேன், அதனால வந்து எடுக்க முடியல. அங்க வந்து ஒரு 800 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க காட்டன்ல, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த டைம் என் பர்த்டே இல்ல கல்யாண நாள் ஏதாவது வந்துச்சுன்னா அங்கதான் போயிருப்பேன். சரி ஓகேங்க, நம்ம விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். என்னங்க விளாக் அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க? இவ்வளவுதான் உங்க தீபாவளி இவ்வளவுதாங்க. விலையில இருக்கு, பாசி இருக்கு, எப்பவுமே வாங்கினா விலையில இருக்கு, நுட்டு லோசுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்குவோம். இந்த தடவை எல்லாமே இருக்கு, விலையில இருக்கு. பாப்பாக்கு இருக்கு, பாப்பாக்கு விலையில எங்க இருக்கு? ஆமா, ஐயோ பிள்ளைக்கு வாங்க வந்துட்டான். சரி அதை மினி ஷார்ட்ஸா போட்டுக்கலாம். பாப்பாக்கு என்ன வாங்குறோம் அப்படின்னு. ஓகேவாடா? அவ வந்து இப்ப எதனால பாப்பா பாருங்களா வரும் மாங்காய் இப்ப ஏன் அவ அப்படி செய்யறா அப்படின்னா, மாங்காய் கேட்டா நான் அப்போ சொன்னேன் இப்படித்தான் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு பேக்கெட் சின்னதா 20 ரூபாய்க்கு வாங்குங்கன்னா இவர் 40 ரூபாய்க்கு பெரிய மாங்காயா வாங்கி புடிச்சிட்டு வந்துட்டாரு. எல்லாரும் அப்படி சாப்பிடுற மாதிரி அவ கடிச்சிட்டு வாய் வந்து அப்படி தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. சரி ஓகேங்க, நம்ம vlog இதோட முடிச்சுக்கலாம். புதுசா யாராவது நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க எடுத்ததுக்குள்ளேயே விலை கம்மி தான் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். விலை அதிகமா இருக்குமோ அப்படின்னு நீங்க இது நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு உண்டான இது நாங்க வந்து வாங்கிட்டோம். நீங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, உங்க ஃபேமிலியோட எப்படி சொல்றது, எங்க ஃபேமிலிக்கு இவ்வளவு ரேட் வருமா அப்படின்னு சொல்லி உங்க ஃபேமிலிக்கு ஒரு ரேட் கொடுத்தா அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் எல்லாத்து வீட்லயும் என்னென்ன எப்படி வந்து இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாக்கு இன்னும் நிறைய வாங்குவோம், செருப்பு வாங்குவோம், வளையல் வாங்குவோம், பாசி வளையல் எல்லாமே வாங்குவோம். தீபாவளிக்கு எதுவுமே வாங்கல, அதனாலதான் பொசுக்குன்னு இருக்கு நமக்கு. எனக்கு என்னமோ பொசுக்குன்னு இருக்கு இந்த தடவை, ஏன்னே தெரியல. சரி ஓகேங்க, நீங்க என்ன பலகாரம் செய்ய போறேன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல. இந்த வருஷம் நான் தான் எங்க வீட்டுல குலோப் ஜாமுன் செய்ய போறேன். அந்த வீடியோ மறக்காம வரும், பார்த்து மகிழுங்கள். பை டாடா, see you. வணக்கம், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.